நாம் தியானிப்போம். இந்த சங்கீதம் 91 மூன்று பார்ட்டாக, ஃபர்ஸ்ட் தேவனை பற்றி, இரண்டாவது தேவனுடைய செயல்களை பற்றி, மூன்றாவது தேவனுடைய பிள்ளைகளின் பங்கை குறித்து மூன்று விதத்தில் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது தேவனை பற்றி. 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவனை பற்றி நாம் பார்க்கிறோம். உன்னதமானவர். யார் சொல்லுங்க? உன்னதமானவர். இந்த நாமம் நம்முடைய தேவனுக்கு மட்டும்தான் உண்டு. எல் எல்யோ என்று சொன்னால் த ஸ்ட்ராங் ஒன், த மைட்டி ஒன். இந்த வார்த்தை கிட்டத்தட்ட 245 இடங்களில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமானவர் என்று சொன்னால் he is the most highest person both in heaven and earth in power and authority. எல்லாவற்றையும் is the most toppest person. இவருக்கு மேலான அதிகாரமும் வல்லமையும் சத்துவமும் படைத்தவர்கள் மனுஷர்களிலும் கிடையாது, தேவர்களிலும் கிடையாது. ஆகையால் தான் உன்னதமான கர்த்தர், உன்னதமான கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று பார்க்கிறோம். நாமெல்லாம் சாதாரணமானவர்கள். உலகத்தில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சில தேசத்தின் தலைவர்களை குறித்து பெரிய மனிதர்கள் என்று சொல்வோம். they are great men. பட் நம்முடைய ஆண்டவர் எல்லாரை விட அதிகாரத்திலும் வல்லமையிலும் மகத்துவத்திலும் அவருக்கு இணையானவர்கள் தேவர்களிலும் இல்லை, மனிதர்களிலும் இல்லை. அவர் உன்னதமான தேவன். இரண்டாவது பார்க்கிறோம், அவருடைய நெக்ஸ்ட் பெயர் சர்வ வல்லவர். என்ன சொல்லுங்க? ஆல்மைட்டி காட், ஆல்மைட்டி ஒன் என்று சொல்லும்போது இந்த சர்வ வல்லவர் என்ற வார்த்தையும் கிட்டத்தட்ட வேதாகமத்தில் நம்முடைய ஆண்டவர் 245 இடங்கள்ல இது சொல்லப்பட்டிருக்கிறார். நீங்கள் ஆதியாகமம் 17:1 தேவன் தன்னை குறித்து ஆபிரகாமுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அந்த ஒரு வார்த்தை கூட வாசிங்க. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று பார்க்கிறோம். எல் ஷடாய், ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர் என்றால் அவரால் எதையும் செய்ய முடியும். அவரால் செய்ய முடியாத ஒன்றும் கிடையாது. இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு. இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர், நோய்களின் மேல் அதிகாரம் உள்ளவர், எல்லா வல்லமையும் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட. இப்படிப்பட்ட வல்லமை உள்ள மனிதர்களை பார்த்திருக்க முடியுமா? இன்றைக்கு உலகத்தில் பெரிய வல்லமை படைத்த மனிதர்கள் ஒரு பிசாசுக்கு கட்டளையிட அவைகள் ஓடுமா? ஒரு வியாதிகளை கட்டளையிட அது சுகமாகுமா? ஆண்டவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்று பார்க்கிறோம். உன்னதமானவர், சர்வ வல்லமை உள்ளவர். மூன்றாவது பார்க்கிறோம், ஐ வில் டெலிவர் யூ என்று. அவர் உன்னை தப்புவிப்பார், அவர் உன்னை விடுவிப்பார் என்று சொல்லும்போது he is the deliverer. அவர் தப்புவிக்கிறவர், அவர் ரட்சிக்கிறவர், விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். இந்த சங்கீதத்திலே நாம் அதை பார்க்கிறோம். அவர் உன்னை தப்புவிப்பார், உன்னை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அவர் விடுவிக்கிறவர், அவர் விடுதலை கொடுக்கிறவர், இரட்சகர், டெலிவரர். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். விடுவிக்கிறவர் ஆண்டவர். அநேகரை லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே 18 வருஷம் பலகீனம் உள்ள ஒரு ஸ்திரீ ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அவள் அப்பொழுது விடுதலையாக்கப்பட்டார். ஆண்டவர் கிரேட் டெலிவரர். உலகத்திலே பல இரட்சகர்கள் தோன்றினார்கள், பல விடுதலை கொடுத்த, அதாவது ஆண்டவர் இங்கே விடுவிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த வசனங்களை பார்த்தீர்கள் என்றால் அவர் பாதுகாப்புகிறவர், அவர் உன்னை காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். He is the protector, பாதுகாக்கிறவர். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு என்ன செய்வார்? விலக்கி காப்பார். protector என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் வசனத்திலே he is the answerer to prayer of his people, தம்முடைய ஜனங்களின் வேண்டுதலுக்கு செவி கொடுக்கிறவர். இந்த சங்கீதத்திலே ஆண்டவரை குறித்து ஒரு காமனாக அறிய வேண்டும் என்றால் இந்த 5 காரியத்தை தெரிந்து: உன்னதமானவர், சர்வ வல்லமை உள்ளவர், டெலிவரர், விடுவிக்கிறவர், பாதுகாக்கிறவர், ஜெபத்தை பதில் கொடுக்கிறவர். கர்த்தர் 15ஆம் வசனத்திலே அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். I will answer to him. கூப்பிடுகிறவனுக்கு அவர் செவி கொடுக்கிறவர் என்று பார்க்கிறார். தேவன் நேற்றும் இன்று என்றும் மாறாத. வேதத்தில் சொல்லப்பட்ட தேவன் இன்றைக்கும் அதே தன்மையில் இருக்கிறார். நாம வாலிபத்தில் பலவான்களா இருக்கிறோம், வயோதிபத்தில் சற்று வீக்காகிறோம். நம்முடைய ஆண்டவர் காலத்துக்கு ஏற்றபடி பலகீனப்படுகிறவர் அல்ல. அவரை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய நாமம் என்ன என்று கேட்டபோது இருக்கிறவராகவே இருக்கிறேன். மை நேம் இஸ் தட் ஐ ஆம் தட் ஐ ஆம். அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கிறார். இன்னும் 1000 ஆண்டு கழித்தாலும் அவர் தன்மையில் மாறாதவர், வல்லமையில் மாறாதவர். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் வல்லமையில் மாறாதவர். கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் இந்த வசனத்தில் தேவன் உன்னதமானவர், தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், தேவன் விடுவிக்கிறவர். எதிலிருந்து விடுவிக்க முடியும்? பாவத்திலிருந்து விடுவிக்க முடியும். அவர் விடுவிக்கிறவர், அவர் பாதுகாக்கிறவர். கர்த்தர் காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. அவர் பறந்து காக்கிற பட்சியை போல உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவர். குறிப்பாக ஆண்டுடைய பிள்ளைகளின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுக்கிறவர். இந்த சங்கீதத்தில் கிட்டத்தட்ட 23 வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். அதாவது வாக்குத்தத்தங்கள், பிராமிசஸ். மைனூட்டாக கவனிக்க வேண்டும் என்றால் அநேக வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, சில கண்டிஷன்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள், the blessings are promised here for those who live in close relationship with God. கடவுளுக்கு நெருங்கி வாழக்கூடிய மக்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டு 91:1 வாசியுங்கள். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாட்டு என்ன? உன்னதமானவருடைய மறைவில். அவன் என்ற வார்த்தை அந்த அடிப்படையில் தான் இந்த சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். எதை காட்டுகிறதுன்னு சொன்னா, we must live in the presence of God. ஆண்டவரோடு நெருக்கமா இருக்கணும். இதில் பார்க்கிறோம், மார்த்தாள் மரியா 2 பேர் இருந்தாங்க. 2 பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரை நேசித்தவர்கள்.
தேவனுக்காக நல்ல அர்ப்பணிக்கப்பட்டவர். ஆனால் ஆண்டவர் மாத்தாலே மாத்தாள் அல்ல, மேரி தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்ல அவள் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்தாள். தேவனோடு நெருக்கமாக நாம் வாழ வேண்டும். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டது. குறிப்பாக தேவனோடு நெருக்கமாக தேவ சமூகத்தில் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் முக்கியமான ஒரு வார்த்தையாக சொல்லப்பட்டது. நாம் தேவனை அறிந்திருக்கிறோம், தேவ சமூகத்தில் வாழ்கிறோமா, தேவனோடு நெருக்கமாக இருக்கிறோமா? பவுல் சொல்ல என்னை ஆட்கொண்ட கிறிஸ்து. தேவனோடு தேவனுக்குள்ளாக ஒரு மறைந்த ஒரு வாழ்க்கை. அவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் சொன்னால் தேவனோடு இருப்பான். நாம் தேவனோடு இருக்கும்போது அவர் நம்மோடு இருப்பார். நாம் தேவனை ஒரு டிஸ்டன்ட் ஃபாலோவராக இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளாய் தேவனுக்குள்ளாய் நாம் இருக்கணும். கர்த்தருக்குள் மறைந்திருக்கணும். கர்த்தருக்குள் நாம் வாழ வேண்டும். கர்த்தரை அறிந்திருந்தாலும் கர்த்தருக்கு தூரமாய் எத்தனையோ பேர் வாழ்கிறோம். நல்ல ஆண்டவருக்குள் நம்மை ஸ்திரப்படுத்தும். கர்த்தருக்குள் வாழணும். கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திருக்கணும். அதான் நம்பர் முதலாவது சொல்லப்பட்ட வார்த்தை. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவனுடைய சமூகத்தில் நாம் தரித்திருக்கிறோமா, கர்த்தருக்குள் வாழ்கிறோமா? அதான் முக்கியமான. உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவர். நாம் ஆண்டவருடைய மறைவில் இருக்கணும். இரண்டாம் வசனத்தில் the confessions of the man, உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் என்ன செய்யணுமா? கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். கர்த்தரை நோக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுக்குள் நாம் இருக்கணும். இரண்டாவது, நான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த வார்த்தையின்படி தேவன் என் அடைக்கலம், தேவன் என் கோட்டை. அடைக்கலம், கோட்டை என்பது இட் இஸ் தி பிளேஸ் ஆஃப் சேஃப்டி, பாதுகாப்பின் இடம், ரெஃப்யூஜ். இடத்திலே கர்த்தர் என் அடைக்கலம், கர்த்தர் என் கோட்டை. We must confess this truth in our mouth. வாயிலே இதை அறிக்கை செய்ய. இது விசுவாச வார்த்தை. கர்த்தர் என் அடைக்கலம், கர்த்தர் என் கோட்டை. தாவீது அடிக்கடி இதை சொல்வார். தாவீது அடிக்கடி சொல்லும்போது நீங்கள் 18ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது அவர் என் அடைக்கலம், அவர் என் கோட்டை, அவர் என் பலன் என்று அறிக்கை செய்கிறார். என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல் இருக்கணும், தேவன் கொடுத்தவைகளில் அல்ல. இந்த இடத்துல நம்பிக்கை. ஆண்டவர் மறைந்திருக்கணும். ஆண்டவர் தான் என் பாதுகாப்பு, அவர் தான் என் அடைக்கலம் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்யும் போது, அவர் நம் தேவனாய் இருக்கும் போது, ஸ்தோத்திரம், அவரை நம்பும் போது 3ஆம் வசனத்தில் இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் உள்ள காரியத்தை நமக்கு செய்வார். ஆண்டவருக்குள் மறைந்திருப்போம் என்றால் தேவனை பார்த்து, ஆண்டவரே நீங்க தான் என் அடைக்கலம், நீங்க தான் என் கோட்டை, நீங்க தான் என் தெய்வம், உம்மைத்தான் நம்பியிருக்கிறேன், நீங்க தான் என் நம்பிக்கை. இந்த விசுவாச வார்த்தைகளை நம் வாயில் ஆண்டவர் பார்க்கும்போது நிச்சயமாய் நமக்கு என்ன செய்வாராம்? நம்மை பாதுகாப்பார். 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும்போது, வேடனுடைய கண்ணி. வேடன் என்றால் இந்த இடத்துல பிசாசு. ஒரு வேடன் கண்ணிகளை எதற்காக விரிப்பான்? பறவைகளுக்கு என்றாலும் சரி, பெரிய மிருகங்களுக்கு என்றாலும் சரி, சில சுருக்கு கண்ணிகளை மறைவான இடத்துல வச்சிருப்பான். அவைகள் செல்லக்கூடிய பாதையில் வைத்திருப்பான். அந்த கண்ணியில் அகப்பட்டு விட்டால் அது தப்ப முடியாது, அது மாட்டிக்கொள்ளும். கண்ணியில் தப்பிவிட்டு சிக்கிக் கொண்டால் அது ஜீவன் போய்விடும். இப்படி ஸ்தோத்திரம், பிசாசு தேவ பிள்ளைகளுக்கு எதிராக மரண கண்ணிகள், பாவ கண்ணிகள், பல சுருக்கான கண்ணிகளை நம் பாதைகளில் வைத்திருக்கலாம். நமக்கு தெரியாது. தாவீது மேல் எத்தனையோ முறை
மரண கண்ணிகள் விழுந்தது. சங்கீதம் 124 வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்திலே வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கண்ணி தெரித்தது, நாமோ தப்பினோம். கண்ணி எப்படி தெரித்தது? என் ஆத்துமா தப்பிற்று என்று சொல்லுகிறார். கண்ணிகளுக்கு தப்புவிக்கிறவர். இச்சையின் கண்ணிகள், பாவ கண்ணிகள், மரண கண்ணிகள். பிசாசு எப்பொழுதுமே தேவ பிள்ளைகளுக்கு தீங்கு விளைவிக்க பல உபாய தந்திரங்களை தேடி திரிகிறான். ஏன்னா அவனுக்கு காலம் குறுகிவிட்டது. கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து எவ்வளவு விசுவாசிகள் பின்மாற செய்யலாம் என்பதற்காக வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்படிப்பட்ட நாட்களில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம் என்றால், ஆண்டவரை பார்த்து என் அடைக்கலம், என் கோட்டை, நீங்க தான் என் தெய்வம் என்று அறிக்கை செய்யும் போது கர்த்தர் வேடனுடைய கண்ணிக்கு நம்ம என்ன செய்வாராம்? தப்புவிப்பார். நம்மை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்கும் பணி அவருடையது. ஏனென்றால் நம்முடைய பல வேளையில ஜெபத்தில் இருக்கும் போது சில தெரியலாம், சில வேளை கண்ணி எங்க இருக்குன்னு தெரியாவிட்டாலும் கண்ணிகளுக்கு தப்புவிக்கிறார். 3ஆம் வசனத்தில் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு என்ன செய்வாராம்? He will deliver you from noisome pestilence. நாட்களில் கொள்ளை நோய் அதிகமாய் பரவி வருகிறது. இந்த கொள்ளை நோய்களுக்கு நம்மை நாம் தப்பித்துக் கொள்ள எவ்வளவோ பாதுகாப்பின் காரியங்களை செய்தாலும் கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறவர். நம்மை நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. நம்ம சில ஸ்தோத்திர காரியங்களை செய்தாலும் அதனால் நாம பாதுகாக்கப்படுவோம் சொல்ல முடியாது. வசனத்தை பாருங்கள். பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு அவர் உன்னை தப்புவிப்பார். உன்னதமானவர் உன்னை தப்புவிப்பார். சர்வ வல்லமை உள்ளவர் உன்னை தப்புவிப்பார். நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய மறைவில் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் தான் என்னை பாதுகாக்கிறவர் என்ற விசுவாச அறிக்கையை ஒவ்வொரு நாளும் சொல்லணும். நம்முடைய வாயிலே கர்த்தரை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். நீங்களாய் அடைக்கலம், நீங்களாய் கோட்டை. இது மோசையால் எழுதப்பட்டிருந்தால் மோசைக்கு எவ்வளவு சரீர பிரகாரமாக பாதுகாவலுக்கான சில காரியம் இருந்திருக்கலாம். ஒருவேளை தாவீதால் எழுதப்பட்டிருந்தால் தாவீதுக்கு எத்தனை படை பலங்கள் இருந்திருக்கலாம். தன் பலத்தை சார்ந்தவன் வாழவில்லை, கர்த்தரைத்தான் நம்பினான். சுவாகினாலே அவர் வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்கிறார், கொள்ளை நோய்க்கு தப்புவிக்கிறார். 4ஆம் வசனத்திலே அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார் என்று சொல்லும்போது he shall cover you with his feathers. தன்னுடைய செட்டைகளில் இடத்திலே பார்க்கிறோம், உன்னை மூடுவார். அவருடைய செட்டைகளின் ஒரு பறவை, ஒரு கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளுக்குள்ள எப்படி கவர் பண்ணி மூடுகிறதோ அதே போல தீங்குகளுக்கு தீங்கு உன்னை தாக்காதபடிக்கு உன்னை என்ன செய்வாரா? மூடுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாய் என்று சொல்லப்பட்டது. ஆகினால இரவில் உண்டாகும் பயங்கரங்கள், பகலில் பறக்கும் அம்புகள், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரங்கள். வசனத்தில் பாருங்க, பயங்கரங்கள், உங்களை தாக்க வரும் அம்புகள், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள், பாழாக்கும் சங்காரங்கள். இதெல்லாம் நடக்கிறது, பூமியில இது நடந்தேறுகிறது. இவைகள் பயப்படாது இருப்பாய் என்றால் இவைகள் ஒன்று உன்னை தாக்காதபடிக்கு I will cover you with my feathers. கர்த்தர் நம்ம எப்படியே கவர் பண்ணி விட்டால் நாம் இதுக்கு பயப்பட மாட்டோம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேரும் இந்த பயங்கரங்களால், இந்த கொள்ளை நோயினால், இந்த பறந்து வரும் அம்புகளினால் தாக்கப்பட்டு உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் உன் பக்கத்தில் 1000 பேரும் சேதமடைந்து அழிக்கப்பட்டு விழுந்தாலும் அது உன்னை அணுகாது.
ஏன் அணுகாது? யூ ஆர் ஸ்ட்ராங். அப்படி அல்ல, அவர் தன்னுடைய செட்டைகளுக்குள் உன்னை நினைச்சிருக்கிறாரே, மூடி இருக்கிறார். covered you with his feather. ஆகையினால அம்பு உன்னை சேதப்படுத்தார், ஆபத்து உன்னை அழிக்கார், சங்காரங்கள் உன்னை சேதப்படுத்தார். ஆகையினால கொள்ளையோய் உன்னை என்ன செய்யாது, ஆணுகா. அவரால் இது நமக்கு செய்ய முடியும். ஆகையால் நாம் அவருக்குள் மறைந்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் நல்ல ஆண்டவரை தேட, தேவனுக்கு முன்பாக நிற்கிற எலியா என்று சொல்வது போல நாம் இந்த நாட்களில் தேவனுக்குள் நெருங்கி வாழக்கூடிய அதான் நம்முடைய புகலிடம். தேவ God is our refuge. நம்முடைய பணமோ சாமர்த்தியமோ அறிவோ திறமையோ இன்ஃப்ளூன்சஸோ நமக்கு அடைக்கலம் அல்ல. சோ தேவன் தான் நமக்கு இப்படிப்பட்ட காலத்தில் அடைக்கலம். சோ ஆகையினாலே அவருக்குள் தஞ்சம் புகுங்கள், அவருக்குள் நெருங்குங்கள். அவர் எலியா சொன்னது போல அவருக்கு முன்பாக நிற்கிறேனா அதை நீங்கள் செய்வீர்கள் என்றால், நாம் அதை செய்வோம் என்றால், ஆண்டவர் இப்படிப்பட்ட பாதுகாப்பை நமக்கு தருவதற்கு God is able. வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான. There is a creating power in our tongues. வாயில் என்ன சொல்லுகிறோம்? அவிசுவாசத்தை அல்ல, நெகட்டிவான வார்த்தை அல்ல, நம்முடைய சந்தேகங்களை அல்ல, நம்முடைய உணர்வுகளை அல்ல. We must confess the word of faith. விசுவாச வார்த்தை. விசுவாச வார்த்தை என்றால் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை வாயில் அறிக்கை செய்யுங்க. ஓ காட், யூ ஆர் மை காட். நீர் என்னுடைய தேவன், நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை. ஸ்தோத்திரம். தேவனை பார்த்து சொல்லுங்க. ஜெபத்திலே இந்த வார்த்தைகளை தேவனுக்கு முன்பாக சொல்லுங்க. உங்கள் விசுவாச வார்த்தைகளை தேவன் கேட்கிறார். உங்கள் விசுவாச ஆண்டவரை பற்றி நம்பிக்கையோடு சொல்லும் வார்த்தைகளை அவர் கவனித்து நிச்சயமாய் இப்படிப்பட்ட பாதுகாப்பை நமக்கு தருவார். வேடன் எத்தனை வலைகளை விரித்தாலும் சரி, பாவத்தின் சோதனைகளுக்கு எதுவான வலைகளை விரித்தாலும் சரி, வியாதிகளுக்கு எதுவான வலைகளை விரித்தாலும் சரி, கர்த்தர் அந்த வலைகளில் சிக்கிக் கொள்ளாதபடி உங்களை தப்புவிப்பார். அருமையான வார்த்தை. பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு உன்னை என்ன செய்வார்? He will deliver you from deadly pestilences. நாட்களில் கொரோனா கொள்ளை நோய் குறித்த ஒரு அச்சம், ஒரு பயம் எல்லா மக்களுக்குள்ள இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் இவைகளுக்கு நம்மை தப்புவிப்பார். இவைகள் நம்மை சேதப்படுத்தாது. அவர் கவர் பண்ணிவிட்டால் நம்மை நிச்சயமாய் இதுக்கு பயப்பட மாட்டார். வலது இடது பக்கத்தில் அநேகர் பாதிக்கப்பட்டாலும் நீங்கள் பயப்படாதிருப்பீர்கள், அவைகளுக்கு பயப்படாதிருப்பீர்கள். அது உங்களை அணுகாது. டிஸ்ட்ரக்ஷன் shall not come near to you. உங்கள் அருகில் வராது. ஏன்னா நான் உங்களை கவர் பண்ணி இருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, 7 வசனங்கள்ல பார்க்கும் போது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்ப்பாய், அது உன்னை அணுகாது. இந்த 7 வசனத்தில் நம்முடைய பங்கு என்ன? நம்முடைய பங்கு என்ன? உன்னதமானவர் வாழணும், அவருடைய மறைவில் வாழணும். அவருக்கு வெளியே போய் வாழ்ந்து விட்டு ஸ்தோத்திரம். அதாவது நாம நம்முடைய எல்லையை தாண்டி போகும்போது நமக்கு பாதுகாப்பு கிடையாது. ஒரு முறை தாவீது ஒரு மனுஷனுக்கு சொல்லியிருந்தான், நீ எருசலேமுக்கு வெளியே போகக்கூடாது. எருசலேமுக்குள்ள இருந்தால் உனக்கும் பாதுகாப்பு, உன் பிள்ளைக்கும் பாதுகாப்பு. ஒரு நாள் அவனுடைய வீட்டு வேலைக்காரன் காணாமல் போய்விட்டான். அப்பொழுது ராஜா சொன்ன வார்த்தை, அது ராஜா சொன்ன வார்த்தை, ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம் உண்டு. அவன் கிட்டத்தட்ட சில ஆண்டுகள் ராஜாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எருசலேமிலேயே தங்கியிருந்தான். ஒரு நாள் வீட்டு வேலைக்காரன் காணாமல் போய்விட்டான். அவன் எருசலேமுக்கு வெளியே ஒரு இடத்துல இருக்கிறான்னு கேள்விப்பட்ட போது அவனை தேடி சென்றான். அப்பொழுது செய்தி வந்தது, ராஜாவின் வார்த்தையை மீறி எருசலேமை விட்டு போய்விட்டான் என்று சொன்ன போது தோவை கத்தரிக்கு சீமேயை நினைக்கிறேன். அப்பொழுது ராஜா கூப்பிட்டு கேட்கிறார், நீ எருசலேமை விட்டு வெளியே போனாயா? அப்பொழுதே அவனுக்கு ஆபத்து நேரிட்டது. ஆண்டவர் எனக்குள் வாழு,
live within me. எனக்குள் வாசம் செய், எனக்குள் தங்கியிரு, உன்னதமானுடைய மறைவில் நிலைத்திரு. abide in me, என்னில் நிலைத்திரு. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்குள் நிலைத்திருங்க. ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரை விட்டு விலகி வாழ்வது நமக்கு பாதுகாப்பு கிடையாது. தேவனை விட்டு தூரமாய் போவது நமக்கு பாதுகாப்பு கிடையாது. தேவனை விட்டு வெளியே போய்விட்டால் நமக்கு ஆபத்துகள் தொற்றிக் கொள்ளலாம். ஆகினால் தேவனுக்குள் வாருங்கள். அல்லேலூயா. பேழைக்குள் வாருங்கள். பேழைக்குள் வந்த மிருகங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்ட, பேழைக்குள்ள வந்த எல்லாம் பாதுகாப்பு கிடைத்தது. ஆகையினாலே கிறிஸ்துவாகிய பேழைக்குள் நிலைத்திருங்கள். இரண்டாவது, நிலைத்திருந்தால் மட்டும் போதாது, வாயில் அறிக்கை செய்யுங்க. தேவனே, கர்த்தரை நோக்கி என் அடைக்கலம் நீங்கதான்ப்பா, நீங்கதான் என் கோட்டை என்று அறிக்கை செய்யுங்கள். அப்பொழுது அவர் இந்த காரியத்தை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.